லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா சூப்பரா இருக்குல்லக்கா. வாணி, ஏன் அப்படியே நிக்கிற? சீக்கிரம் போய் தேடு. ஒண்ணு இல்லம்மா, தோ சீக்கிரமா போறேன். இங்க பாருடா, கூட வா வா. கூட நீ தானக்கா கொடுத்து விட்ட, அதான் போட்டுக்கிட்டேன். சரி சரி, என் கூட வா, நான் சொல்றேன். என்ன லட்சுமி இது? யார் இந்த நகையெல்லாம் உனக்கு கொடுத்தா? யார் போட்டுக்க சொன்னாங்க? நீ தானேக்கா கிஃப்ட் கொடுத்த. சின்னம்மா, நீ யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி, ஒரு நிமிஷம் கழட்டிடுறேன். லட்சுமி, அக்கா சொல்லாம நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்ப கிஃப்ட் நான் அப்புறம் வாங்கிட்டு வந்து தரேம்மா. இங்க பாரு, நீ இங்கே இருக்கணும், சரியா? அக்கா உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தரேன், சரியா? சீக்கிரம் வாக்கா. இதோ நான் வந்துறேன். அம்மா, அம்மனுக்கு மலர் அலங்காரம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கலாம். சரி, ஆரம்பிச்சிடலாம். அம்மா, நகை கிடைச்சிருச்சு. நகை கிடைச்சிருச்சா? எங்க இருந்துச்சு? என் கட்டலுக்கு அடியில யாரோ எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. யாரோ ஒருத்தர் எப்படி எடுத்து மறைச்சு வைக்க முடியும்? ஸ்னேகா, சும்மா இருக்க மாட்டியா? அதான் நகை கிடைச்சிருச்சுல்ல, யாரு மறைச்சு வச்சாங்கன்னு அப்புறமா யோசிக்கலாம். வாணி, நீயே உன் கையால சாமிக்கு நகையெல்லாம் போடு. சரிங்கம்மா. இது பொடி. என்ன மன்னிச்சிருமா. உனக்கு வந்து சேரதுக்குள்ள என் தங்கச்சி இதை போட்டு பார்த்துட்டா. அவ ஒரு குழந்தை, அவளை மன்னிச்சிரு. இருக்க எல்லாரும் அம்மன் கிட்ட விழுந்து வணங்கிக்கோங்க. சரி, மனசா விழுந்து கும்பிடு. இந்த குங்குமத்தை உங்க மனைவிக்கு வச்சு விடுங்க. எப்படியாவது அந்த லட்சுமிய கீழே வர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? அது ஒண்ணுதான் வழி. இனி இறக்கலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.
நான் அவ்வளோ சொல்லியும் உன் அக்காவும் நீயும் பக்காவா எஸ்கேப் ஆகுறீங்கல்ல, விட்டுருவேன் நானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கத்துற கத்துல மொத்த குடும்பமும் இங்க வர போகுது. அதுக்கப்புறம் நீ யாரு, வித்யா யாரு என்னன்னு டீட்டெயிலா தெரிஞ்சு போயிடும். மானச வாழ்க்கையை காப்பாத்தினல, இப்போ உன் வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறேன்னு பாக்குறேன். குடுங்கம்மா. வாணி, நான் வேணா எடுத்துட்டு போட்டுமா? பரவாயில்ல மானசா, நானே கொண்டு போய் கூட்டிட்டு வரேன். என்னடா? அம்மா, யாருக்கும் ஏதோ ஆபத்து போல. போய் என்னன்னு பாருங்க. டேய், என்னன்னு பாருடா, போடா. ஏய், ஏய், இங்கதான்டா சத்தம் வருது. ஆமா, இங்கதான்டா. ஏய், 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 நடக்க முடியலடா. பாத்து லட்சுமி, நீ எப்படி பையன்? ஒண்ணுலமா, ஒண்ணுல வா. வாங்கப்பா. போ போ போ. ஒண்ணுல, ஒண்ணுல வா. ஒண்ணுலமா, ஒண்ணுல. லட்சுமி, லட்சுமி. ஒண்ணுலமா, ஒண்ணுல. இரு இரு. அழாத, அழாத. லக்ஷ்மி எப்படி நம்ம வீட்டுல ஒருவேளை வித்யா கூட்டு வந்து வச்சிருக்காளோ? வேதா வேற பார்த்துட்டா. ஏய், அழாதம்மா, அழாத, அழாத. வா, வாமா. அப்பா வாங்க. ஒண்ணு இல்ல, வா வா. என்ன நடக்குது இந்த வீட்ல? இவ அந்த வித்யாவோட தங்கச்சி தானே? உங்களை தான் கேக்குறேன். ஆமா வேதா, இவ வித்யாவோட தங்கச்சி தான். இவ எப்படி இந்த வீட்ல இருக்கா? வித்யா இந்த விஷயத்தை முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லி இருந்தா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. அவ எப்ப கூட்டிட்டு வந்தா, எதுக்கு கூட்டிட்டு வந்தா? என்ன வித்யா மேல இருக்கிற பாசத்துல அவ தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம இந்த வீட்ல வச்சு வளர்க்குறீங்களா? வேதா, எனக்கு எதுவுமே தெரியாது. உன்ன மாதிரிதான் நானும். எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. எப்படி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரோட துணையும் இல்லாம எப்படி அங்கிள் இந்த பொண்ணு நம்ம வீட்ல வந்து தங்க முடியும்? உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்த நம்ம வீட்ல இருக்க யாரோ ஒரு ஆள் தானே செஞ்சிருக்கணும். அந்த ஆள் யாரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. இத பண்ண உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் பண்ணுவேன்? சத்தியமா நான் கூட்டிட்டு வரலமா. யாருமே கூட்டிட்டு வரலனா வேற எப்படி இவ இந்த வீட்டுக்கு வந்தா? ஆண்டி, இன்னும் வீட்ல ஆளுங்க இருக்காங்களே ஆண்டி. வாணி இருக்கா, சஞ்சய் இருக்கான். அவங்க யாராவது செஞ்சிருக்கலாம்ல. ஆமா, சஞ்சய் எங்க ஆண்டி? சஞ்சய் ஒரு முக்கியமான வேலையா நான் தான் வெளியில அனுப்பியிருக்கேன். அவன் வந்துருவான். நாம ஏன் ஆண்டி குழம்பிக்கணும்?
இந்த பொண்ணுகிட்டயே யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேக்கலாம். அவ சொல்லிட போறா. இப்போ உள்ள போனா உடனே லக்ஷ்மி அக்கானே என்கிட்ட ஓடி வருவா. அத்தைக்கு நான் தான் வித்யான்னு தெரிஞ்சிரும். ஷோ, இப்ப என்ன பண்றது? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இவ பேர் என்ன? லக்ஷ்மி. லக்ஷ்மி. வேதா, அவ குழந்தை மாதிரி. அவகிட்ட கோவமா பேசாத. அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன வில்லி மாதிரி தெரியுதாங்க? யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியாதா? இல்ல வேதா, நான் என்ன சொல்றேன்னா, இவ என்னோட எதிரியோட தங்கச்சி தான். ஆனா இவ என் எதிரி இல்ல. லக்ஷ்மி, பயப்படாதம்மா. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். லக்ஷ்மி தானே உன் பேரு? அதான் நெருப்புல இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சே. இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாம இரு. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நீ எப்பமா இந்த வீட்டுக்கு வந்த? உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? சொல்லுமா லக்ஷ்மி, யாரு கூட்டிட்டு வந்தா? என்னோட அக்கா தான் கூட்டிட்டு வந்துச்சு. ஐயோ, லக்ஷ்மி உண்மையை சொல்லிட்டாலே, இப்ப என்ன பண்றது? எந்த அக்கா? ஏன் அக்கா? வித்யா அக்கா. என்ன ஆண்டி, வித்யா தான் கூட்டிட்டு வந்தான்னு சொல்றா? அப்போ வித்யா இந்த வீட்ல தான் இருக்காளா என்ன? அவ எப்படி இங்க இருக்க முடியும்? அவ இவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா. நீங்க எல்லாரும் அதுக்கு உடந்தையா இருந்தீங்களா? இல்ல வேதா, அது எப்படி இல்லன்னு சொல்றீங்க? அதான் இவ எல்லாத்தையும் தெளிவா சொல்றாளே. நீங்க எல்லாரும் பொய் சொல்லலாம். ஆனா இவ ஒரு குழந்தை. இன்னும் குழந்தையாவே தான் இருக்கா. இவ பொய் சொல்ல மாட்டா. உண்மைய சொல்லுங்க. எங்க வித்யா? எங்க இருக்கா அவ? அக்கா அக்கா மேல நெருப்புக்கா. ஒண்ணுலடா. என்ன ஆண்டி, வாணி இந்த பொண்ணு அக்கான்னு கட்டி பிடிக்கிறா? அப்போ இவதான் வித்யாவா என்ன? வாணி, என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு உன்னை அக்கான்னு சொல்றா. நீதான் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? ஆமாமா. அப்போ நீதான்? இல்லம்மா, நான் வித்யா இல்ல. ஆனா இவ என் தங்கச்சி தான். இவளோட அக்கா நான் தான். என்ன வாணி குழப்புற? நீ வித்யா இல்லனா இவளோட அக்காவா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இவளோட அக்கா வித்யா தானே. உனக்கு புரியலையா பிரீத்தி? புரியற மாதிரி சொல்லவா? வாணி, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவளை ஏன் முறைக்கிற? என்கிட்ட பதில் சொல்லு. நீ எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்த? இவளுக்கும் உனக்கும் என்ன உறவு? இவ ஏன் உன்னை அக்கான்னு சொல்றா? இவ எப்படி உன் தங்கச்சி ஆக முடியும்? கூட பிறந்தாதான் அக்காவா என்ன? உறவா உசுரா நினைச்சிட்டா நான் அவளுக்கு அக்கா தானம்மா. ஐயோ, ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணிட்டா.
ஆண்டி இதை நம்ப கூடாது. இவ எப்படி சென்னைக்கு வந்தானே தெரியலம்மா. யாருமே இல்லாத அனாதை பொண்ணா எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்திருக்கா. அப்போ சில கருங்காலிங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போக பார்த்தாங்க. மார்க்கெட்டுக்கு போனேன்னா அத பார்த்து அவங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்தின. ஊர்ல ஏற்கனவே நான் லட்சுமிய பார்த்திருந்ததால இவ வித்யாவோட தங்கச்சின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா. என்கிட்ட உடனே ஒட்டிக்கிட்டா. இன்னும் குழந்தையா பாசத்துக்கு ஏங்குற ஒருத்திக்கிட்ட யாரு பாசம் காட்டினாலும் அவங்களும் உறவாகிறது சகஜதானமா. என்ன கதை விடுறா? இவ அவளோட அக்காவை தேடிதான் சென்னைக்கு வந்திருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு பொண்ணை அப்படியே விட்டுட்டு வர்றது தப்புன்னு தோணுச்சுமா. ஒரு ஆசிரமத்துல சேர்த்த அங்கேயும் இவளால இருக்க முடியல. அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா. வேற வழி இல்லாம நான் உங்களுக்கு தெரியாம இவளை இந்த வீட்டுல தங்க வச்சுட்டேமா. இவங்க எதிரியோட தங்கச்சின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு பொண்ண எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு வர முடியலம்மா. இவளை இங்க கூட்டிட்டு வந்து நான் அக்கறையா பாத்துக்கிட்டதுனால இவ என் மேல ரொம்ப பிரியமாயிட்டா. இவளுக்கு தெரிஞ்ச இவளோட ஒரே ஒரு உறவு இவ அக்கா தானே. அதனால என்னையும் அக்கான்னு கூப்பிடுறா. நான் பண்ணது தப்புனா எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. ஆனா லக்ஷ்மியை மட்டும் ஒண்ணு பண்ணிடாதீங்கம்மா. வேதா, எனக்கு தெரிஞ்சு இதுல வாணி மேல எந்த தப்பு இருக்கிறதா தோணல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. லட்சுமியை நான் கூட்டிட்டு போய் அவங்க ஊர்லயே விட்டு வந்துடுறேன். உனக்கு பிடிக்காத ஒருத்தி இங்க இருக்க வேண்டாம். லட்சுமி வாமா. அப்பா வாமா, நான் சொல்றதை கேளு. வா, நான் உன் அக்கா கிட்ட விட்டு வந்துடுறேன். வா. நில்லுங்க. அவளை விடுங்க. இல்ல வேதா, நான் இவள ஊர்ல விடுங்கன்னு சொன்னேன். இனி லக்ஷ்மி எங்கேயும் போக வேண்டாம். இந்த வீட்லயே இருக்கட்டும். அவளும் இனிமே இந்த வீட்ல ஒருத்தி தான். அவளுக்கு இந்த வீட்ல எந்த குறையும் வரக்கூடாது. எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். ஆண்டி, அவ உங்க எதிரியோட தங்கச்சி. இருக்கட்டும் பிரீத்தி. எனக்கும் வித்யாவுக்கும் தான் பிரச்சனை. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ ஒரு குழந்தை. வித்யா செய்யற தப்புக்காக இவளை தண்டிக்கிற அளவுக்கு மோசமானவ இல்லனா. இவ இங்கே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் தங்கச்சி பாசத்துல இவளை தேடி இவளோட அக்கா இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அன்னைக்கு நான் அந்த வித்யாவை நேருக்கு நேரா சந்திக்கிறேன். நான் லக்ஷ்மியை ஏத்துக்கிட்டதுனால வித்யா மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிட்டதா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அது அப்படியேதான் இருக்கு. எப்பவுமே மாறாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ எந்த தப்பும் செய்யல வாணி. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இதத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா இவளை இங்க கூட்டிட்டு வரும்போதே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் இவளை ஏதாவது செஞ்சிருவனோன்னு பயந்து நீ மறைச்சு வச்ச பாத்தியா? அதுதான் தப்பு. அப்போ நீ என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்க? இல்லம்மா, அது பரவாயில்ல. பல பேருக்கு என்னோட கோபமும் ஆவேசமும் தப்பா தெரியலாம். இவ இறக்கமே இல்லாதவன்னு கூட தோணலாம். ஆனா எனக்கு என்ன பத்தி தெரியும். நான் அநியாயமா யார் மேலயும் கோவப்பட மாட்டேன். வித்யா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியும் தானே? அப்போ நான் அவ மேல கோவப்படுறது நியாயம் தானே? சொல்லுவா நீ. நியாயம்தாம்மா.
வாணி, இது வரைக்கும் நீ இவள பாத்துக்கிட்ட மாதிரி இனிமேலும் பாத்துக்க. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சியாவே இருக்கட்டும். நாம போட்ட பிளான் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஆண்டி இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எதிரினா எல்லாரும் எதிரி தானே. அது என்ன அக்கா எதிரி தங்கச்சி உறவு? இவ சொல்ற கதையெல்லாம் அப்படியே நம்புறாங்களே. வேதா, நேரமாச்சு. சுமங்கலி பூஜைக்கு வந்தவங்களுக்குலாம் சீர் கொடுக்கணும். அம்மா, நீங்களாம் இந்த பக்கம் வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்மா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்களும் உங்க குடும்பமும் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும். சந்தோஷம். நாங்க வரோமா. வாங்க. வரேம்மா.